Hi guys, நான் அப்துரமா welcome to Arabidia. So இன்னைக்கு வந்து நம்ம class 10 CBSE max chapter 14 அதாவது probability chapterல exercise 14.1ல question number 9 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். So question number 9. A box contains 5 red marbles, 8 white marbles, 4 green marbles. One marble is taken out of the box at random. What is the probability that the marble taken out will be a red, a white, not green? So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மார்பிள்ஸ் இருக்குது. ஸோ 5 ரெட் மார்பிள்ஸ் இருக்குது, 8 ஒயிட் மார்பிள்ஸ் இருக்குது, 4 க்ரீன் மார்பிள்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாபிளை வந்து தனியாக அதுலேருந்து எடுக்கிறாங்க. அது ரெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஒயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, நாட் க்ரீனாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பிள் ஸ்பேஸை கண்டுபிடிச்சாகணும். ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாகணும். ஸோ நம்பர் ஆஃப் ரெட் மார்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5, அதுவே நம்பர் ஆஃப் ஒயிட் மார்பிள்ஸ் வந்து 8, நம்பர் ஆஃப் க்ரீன் மார்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 5 + 8 + 4 17. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 சாம்பிள் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி எடுக்கலாம். ஸோ சம்முக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ரெட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 5/17 0.29. அதுவே ஒயிட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8/17 0.47. அதுவே நாட் க்ரீன் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மொழி யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மை போடலாம். ஸோ பி ஆஃப் நாட் க்ரீனுக்கு இந்த இடத்துல இருக்கிறது ரெட் மார்பிள்ஸ், ஒயிட் மார்பிள்ஸ், க்ரீன் மார்பிள்ஸ். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ரெட்டையும் ஒயிட்டையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி எடுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து க்ரீனோட ப்ராபபிலிட்டி எடுத்துகிட்டு அதை வந்து 1லேருந்து மைனஸ் பண்ணலாம். ஸோ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ பி ஆஃப் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 4/17. ஸோ இந்த இடத்துல நாட் க்ரீன் கேட்டிருக்காங்க, ஆனாலும் நம்ம க்ரீன் தான் எடுக்கிறோம். 4/17 அதாவது 0.23ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அதோட ஃபார்முலா என்ன? பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ பார் இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும். ஸோ அந்த மாதிரி வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பி ஆஃப் நாட் க்ரீன் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 - பி ஆஃப் க்ரீன். ஸோ பி ஆஃப் க்ரீன் ப்ளஸ் பி ஆஃப் நாட் க்ரீன் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ பி ஆஃப் நாட் க்ரீன் இஸ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் க்ரீன். ஸோ பி ஆஃப் க்ரீன் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். ஸோ பி ஆஃப் நாட் க்ரீன் இஸ் ஈக்குவல் டு 1 - 0.23. ஸோ அதாவது 0.77. ஸோ probability of getting red வந்து பார்த்தீங்கன்னா 0.29, probability of getting white வந்து பார்த்தீங்கன்னா 0.47, probability of getting not green வந்து பார்த்தீங்கன்னா 0.77. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3த்துக்கும் கிடச்சிடுச்சு. ஸோ ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.29, ஒயிட்டுக்கு 0.47, நாட் க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.77. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷனோட நாட் க்ரீன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சம் தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.